ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே மார்னிங் வந்து நான் எங்கே கிளம்பிகிட்ருக்கேன்னா சர்ச்சுக்கு தான் வந்து கிளம்பிகிட்ருக்கேன். எப்பயுமே வழக்கமாக மார்னிங் வந்து நாங்கள் கிளம்பி போயிடுவோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்க எல்லா வேலைங்களையுமே வந்து செய்வோம். இது வந்து ரெகுலராக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க விஷயம். ஸோ அறக்க பிறக்க வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். நான் எப்பயுமே இயரிங்ஸ் வந்து சண்டே ஆனால் மாற்றி மாற்றி போடுவேன். அது எனக்கு நல்லாவே பிடிக்கும், ட்ரெஸ்க்கு மேட்சாக மாதிரி. ஸோ வாட்ச் எல்லாம் கட்டிட்டு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயாச்சு. சைட் பை சைடு ஹஸ்பண்டும் ரெடி ஆயாச்சு, பாப்பாவும் ரெடி ஆயாச்சு. இங்கே ஹைதராபாத்தில் ரொம்ப கிளைமேட் சேஞ்ச் மாறி மாறி ஆகிட்டுருக்கு. மார்னிங் ஆனால் வந்து வெயில் காயுது, சம்டைம்ஸ் வந்து மழை பெய்யுது. இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் வந்து ரொம்ப க்ளவுடியாக தான் இருந்தது மார்னிங் டைமே. ஸோ கிளம்பி போயிட்டுருக்க வழியில் வந்து இது வந்து டோலி செக்கி ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் வந்து நிறைய புறாங்க இருக்கும் வழக்கமாகவே. இன்றைக்கி மார்னிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா மக்களுமே காலையிலே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ புறாக்கள். நாங்களுமே வந்து போகும்போது ஒரு ஷூட் எடுத்துகிட்டு போகலான்னு அங்கேயே நின்றுட்டோம். அப்படியே ரவுண்டாக வட்டமாக வந்து அடிச்சிட்டு இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு அப்படியே நல்லா பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது. மார்னிங் வந்து சர்ச்சுக்கு கிளம்பும் போதே ஒரேடியாக அப்படியே ஃபுல்லாக பறந்து வரும்போது அந்த வானத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். இதெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே கண்ணால் வந்து கிட்ட பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வியூலாம் பிடிக்குமா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்து போயாச்சு. கரெக்டாக வந்து மாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் உள்ளே நுழையிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. ஸோ ப்ரேயர் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம். இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேயில். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாவது சமைக்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து பாதி வந்து ஃப்ரை பண்ணிடலாம், லெக் பீஸ்லாம் போட்டு அப்படின்னு ஒரு பிளானு. அடுத்து வந்து கிரேவியாகவும் பண்ணிடலான்னு ஒரு பிளானு. ஸோ அவங்க தான் வந்து நீட்டாக வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மசாலா எல்லாமே வந்து லெக் பீஸில் போட்டு நல்லா கலந்து வச்சிட்டாங்க. அது ஊறும் போது நல்லா இருக்கும்ல டேஸ்டியாக. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து தனியாக ஒதுக்கி வச்சாச்சு. இப்போ சைட் பை சைடு வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டே இருந்தாங்க. பர்டிகுலராக எனக்கு லெக் பீஸ்னால் நல்லா பிடிக்கும். உங்களில் யாருக்கு லெக் பீஸ் பிடிக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ அப்படியே அந்த பாயில் ஆகும்போதே எப்படா சாப்பிட்லான்னு போல் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இந்த சைடு வந்து குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருந்தது. ஹஸ்பண்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாதி வந்து கொஞ்சம் பீஸ் போல் வந்து சிக்கன் பக்கோடா போல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பளமும் வந்து இன்றைக்கி பொரிச்சிருந்தோம். அப்பளம் பொரிச்சா அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும்ல, அப்படியே ஃபுல் நான்வெஜ் மீல் சாப்பிட்டா மாதிரின்னு சொல்லி அதையுமே பொரிச்சிட்டோம். ஸோ எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. என்னென்னலாம் ரெடி ஆகிருக்குன்னு வாங்க பார்ப்போம். சுட சுட வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தோம். அடுத்து ஹஸ்பண்ட் வந்து கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியாக வச்சுருந்தாங்க, சிக்கன் கிரேவி. அப்புறம் சிக்கன் வந்து ஃப்ரையு கொஞ்சம் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம், லெக் பீஸுமே வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம். அடுத்து தேவையான அளவு வந்து அப்பளம். இதெல்லாம் வந்து நீட்டாக வச்சு சாப்பிட்டாச்சு மதியானம் ஜம்முன்னு. சண்டே வந்து எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் வந்து நீங்கள் என்ன சமைச்சிங்க, நீங்கள் ஃபாதர்ஸ் டேலாம் வந்து எப்படி கொண்டாடுவீங்கன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்கி எழுந்தோம் ஆஃப்டர்நூனு. ஈவினிங் அப்புறமா வந்து மார்க்கெட் வந்து கிளம்பிட்டோம். வெஜிடேபிள் மார்க்கெட் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ சண்டே ஆனால் வந்து எப்பயுமே வந்து சந்தைக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். 1 வீக்குக்கு தேவையான காய்கறிங்க எல்லாமே. வழக்கமாக இதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அப்பப்போ கடைக்கு போய் வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இந்த வாரம் காய்கறிங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது. ஓரளவுக்கு ரேட் வைஸ்லேயும் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் அப்புறமா இங்கே வந்து ஒரு குரங்கை பார்த்தேன் நான். நம்ம ஊர்லலாம் வந்து அடிக்கடிக்கு குரங்கு, ஆடு, மாடு, கோழிலாம் பார்க்கலாம். இங்கெல்லாம் எப்போமாவது ஒரு டைம் தான் பார்ப்போம். ஸோ அதையுமே ஒரு ஷூட் எடுத்திருப்பேன். அடுத்து எனக்கு ஸ்டிக்கர்லாம் வாங்க வேண்டியிருந்தது. இந்த அண்ணா கடையில் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்டிக்கர், அதெல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் ஈவினிங் மேலே பாருங்கள், நல்ல வெயிலுங்க. மார்னிங் என்னமோ க்ளவுடியாக இந்த மாதிரி இருந்தது. ஈவினிங் வந்து ஒரு நல்லா அப்படியே பிரைட்டாக இருந்தது, சன்னியாக. ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். இந்த வாரம் இப்படி தாங்க போச்சு சண்டே விலாகு. நீங்கள்லாம் வந்து என்ன சமைச்சிங்கன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எனக்கு போடும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் ஹைதராபாத் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் இருக்குது, பாருங்கள். பாய், டேக் கேர்.